தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம பார்க்குற காரியங்கள், கேட்குற செய்திகள் மனசை ரொம்ப பாதிக்குது. நம்ம கிறிஸ்தவமா அப்படி என்ற ஒரு பெரிய ஆதங்கம். கடந்த நாட்களில் நம்மளால தூங்கவே முடியல. சில விஷயங்கள்லாம் உள்ளத்தை உடைக்குது. என்ன போஸ்டர், என்ன பேர், என்ன புகழ். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் எங்கள் மூலமாக கர்த்தர் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ரெண்டு கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நான் இருக்கிறது உங்களுக்காக தான்ப்பா, கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்காக நான் வாழணும், கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே என் மூலமாய் உங்க நாமம் உயர்த்தப்படணும், என்னால் உங்க பேர் கெட்டிடக்கூடாதுப்பா. கிறிஸ்துவின் போதகர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, ஆண்டவரே உங்க பேர் அடிப்படுதே, நாங்க செத்துருவோம், ஆனா நீங்க நிரந்தரமான தெய்வம். இருக்கிற கொஞ்சம் நாட்கள் தேவனுக்காக வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, thank you Lord, we worship you. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, உள்ள உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா. பாடலாம். உள்ள உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா, கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா, கள்ள கபடு இல்லாம காத்து. கரங்களை மேல உயர்த்தி பாடலாம். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. சொல்லுங்க. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை உதறிவிட்டேனையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், சொல்லலாம் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு,
சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே இணையில்லாத அன்பு. சொல்லுங்க, அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க 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 திகட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே என் இயேசுவின் நிலையில்லாத அன்பு. கரங்களை மேல உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நேரா நீங்க ஒரு நாள் வருவீங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் கணக்கு கேட்க போய்ங்க, எங்க எல்லாரையும் பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம், தப்பிச்சு கொள்ளலாம், வார்த்தைகள் மூலமா நல்லவர்கள் என்று நிரூபிச்சு காட்டலாம். ஆனா அவர் வரும்போது தப்பிக்க முடியாது. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தீர்க்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பயம், இந்த பதட்டம் நமக்கு வரட்டும். இந்த பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அம்மா, சகோதரா, சகோதரி, என்ன கட்டினாலும் வீடு அதெல்லாம் ஒண்ணுமே உன் கூட வரப்போறது இல்லை. நமக்கு ஒரு இடம் உண்டு. நான் இங்க பூமியில ஊழியம் பண்றது பூமியில சொத்து சேர்க்கிறதுக்காக அல்ல, பரலோகத்தை சொத்து சேர்க்க வைக்க வேண்டும். நான் பூமியில ஊழியம் பண்றது பேரு புகழுக்காக அல்ல, அவருடைய பேரை உயர்த்த வேண்டும். நீங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டது இந்த வசதிகளுக்காக அல்ல, எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு எதாகிலும் செய்துவதற்காக அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற யாருக்குமே பிரியமானது நான் பேச வரவில்லை. உமக்கு பிரியமானதை பேசுவதற்கு அடியனுக்கு உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, ஏசப்பா சீக்கிரமா வர போறார். ஆமென், அல்லேலூயா. வெளியில சத்தம் கேக்குதா? சந்தோஷ் நான்சியுடைய தொல்லை தாங்க முடியாம இல்லை வந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு. அவங்களுடைய அன்பு தொல்லை, அந்த அன்பு தொல்லையில் நான் வந்துட்டேன். நிஜமாக ஓட முடியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது சமாளிச்சுக்குவான், நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்களே சமாளிச்சுக்குவான்னு பார்த்தா விடவே இல்லை. சமாளிச்சுக்கிறோம், அவங்கள சமாளிச்சோம், அவங்கள தான் சமாளிக்க முடியல, நீங்கள் வாங்க அப்படின்னா. ஆனாலும் ஒரு என்னன்னா இப்போல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, இந்த மேடை, இந்த பிரசங்கம் இதெல்லாம் வேணவே வேணாம்னு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு இயேசு அறியாத மக்களை போய் சந்திச்சிடலாம், அவங்க இயேசு பற்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி மாறுது. நிகழ சூழ்நிலைகள் நமக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் கூட ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துடணும். உங்க மூலமா அவர் நாம உயரணும் இல்லையா? கிறிஸ்தவத்தில் டிவோர்ஸு, இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்கள் விவாகரத்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் விபச்சாரம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் குடி, சண்டை, பிரிவினைகள், சண்டைகள், எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால் நம்ம சர்ச்சைக்கு வந்து என்ன லாபம்? யோசித்து பாருங்க. இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் என்ன ஏதாவது மாற்றம் வந்திருக்கா நம்மகிட்ட? மனசாட்சி அப்படின்னு ஒருத்தர் இந்துக்கள் கூட சொல்லுவாங்க, ஏய் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யாதீங்கப்பா. நம்மகிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா? நம்ம மாறி இருக்கிறோமா? நான் சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. எங்கள் அம்மாவை ஏய் அப்படின்னுவேன், ஏய் அப்படின்னுவேன். எங்கள் அக்காங்களை வாடி போடின்னுவேன். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆண்டு ஏற்றுக்கொள்ள பிறகுதான் எங்கள் அம்மாவை வாங்கோ போங்கோ அப்படின்னு. இப்போ நமக்கு பாருங்க, நம்ம பசங்களை பாருங்க, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸுங்களை பாருங்க, ஊழியக்காரனுங்க பாருங்களேன். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு சொன்னால் பெங்களூர் பட்டணத்தில் பாஸ்டர் ரூபன் அவருக்கு ரொம்ப தாழ்மையான மனுஷன். எழுப்புதல் எழுப்புதல் எங்கே வருதுன்னு பார்த்தா எல்லாம் தலைமுடியில தான் வந்துங்குது. என்னடா பாஸ்டருங்கெல்லாம் மொட்டை பாஸ்டருங்கெல்லாம் இன்னைக்கு வழுக்கு மட்டை பாஸ்டருங்கெல்லாம் முடி வந்துச்சு, எட்டி பார்த்தா பிளாஸ்டிக் முடி ஒட்ட வச்சுக்கிறான். பாஸ்டருக்கு நல்லா தெரியும், அவரு அப்படியே இருக்கிறார். பாஸ்டர் அவர் அப்படியே இருக்கிறார் பாரு. அவர் தமிழ் அழகாத்தான் இருக்கிறாரு, இங்க பாஸ்டர் அழகாத்தான் இருக்கிறாரு, ரொம்ப அழகாகிறாரு. ஆக்சுவலி என்னன்னா எழுப்புதல்
விடுதலுக்காக ஜெபம் பண்றாங்க, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க. பார்த்தா எல்லாம் தலையில தான், தலை மயிரில் தான் எழுப்புதல். தமிழ்ல தானே மயிர் தானே போட்டிருக்கு, கெட்ட வார்த்தையில் தானே மயிரில் தான் எழுப்புதல் வந்துங்க தவிர உங்க காணிக்கைய மயிர்களை ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எங்க எழுப்புதல்? கையில் 5 விரல மோந்திரதான் எழுப்புதல், அவனுக்கு எழுப்புதல். விசுவாசி எல்லாம் ஏடிஎம் மிஷின். நீங்கெல்லாம் என்ன சும்மா உட்காந்து ஏடிஎம் மிஷின்? நீங்கெல்லாம் காணிக்க டப்பாங்க. அவ்வளோதான், வாங்கிட்டு போனோம், திங்கணும், பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், அவ்வளோதான் உங்கள் வேலை. நீங்களும் உட்படாமல் காசை போட்டு கொடுக்க போடும் ஏமாத்திக்கிண்டு உங்கள் வாழ்க்கை மாறாமல் பருப்புக்காக சர்க்கரைக்காக இயேசுவை தேடுற கூட்டம் இப்போலாம். ஹலோ, புரிஞ்சிச்சா? இதெல்லாம் போயிடும், எவ்வளோ சேர்த்து வச்சாலும் போயிடும். ஒரு நாள் நம்ம தலைவர் வருவார். அல்லேலூயா. அங்கே போனோம், அம்மா மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. கை தட்டினா சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டணும். ஆமென். ஏன்னா 46 வயசுக்கு அண்ணா கொஞ்சம் திருந்திருப்பார் நினைச்சிருப்பீங்க. நீங்கெல்லாம் திருந்தல, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது திருந்திருப்பார். இந்த ஆளுக்கு வயசாக இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. ராஜு அண்ணா அன்னைக்கே பேசினார்ப்பா, கரெக்டா சொன்னாரு. பாட்டுக்காரங்க நம்பாத கேட்கல. என் மேல எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. இவரு ரொம்ப நியாயத்திருக்கிறாருப்பா எல்லாரையும். பாட்டு இல்லப்பா, பாட்டு இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை பாட்டு மூலமா இல்லை, எங்க வாழ்க்கை மாறணும், தேவ வார்த்தை மூலமா மாறணும். அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். சேர்ந்து நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு, நல்ல முடி கொடுக்காத ஜனங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுமா? மணி இல்ல கனி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நல்ல மணி கொடுக்காம இருந்தா அப்படின்றா. மணியா கனியா? எங்க அப்பா பேர் சுப்பிரமணி. நல்ல கனி உள்ள மரங்களாக. ரோட்ல படுத்தாலும் மரம் எங்க இருக்குது? வீட்டுல இருக்குதா, ரோட்ல இருக்குதா? ரோட்ல தான் இருக்குது. கனி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த மரம்லாம் வீட்டுல இருக்குது. ஃபேனு கீழே தூங்குது. ஃபேனு கீழே தூங்கி சர்ச்சுக்குள்ள இருந்து இன்னும் என்ன இல்லை? கனி இல்லை, இன்னும் மாற்றம் இல்லை. அதே சண்டை, அதே பொறாமை, அதே கெட்ட பேச்சு, அதே பாவம் இன்னும் கூடவே இருக்கிறபடியால ராஜா வருவாரு, எட்டி பார்ப்பாரு. மரத்துக்கு முன்னாடி சிலுவை தொங்குது, மரத்துக்கு முன்னாடி வசனம் போட்டிருக்கு, மரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ பேர் இருக்குது, கிறிஸ்துவ பேர் போட்டிருக்கிறீங்க, டைட்டில் போட்டிருக்கிறீங்க. அது எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டுடைய பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. அவருடைய பார்வை வீட்டுக்கு வெளியே சிலுவை தொங்குறதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீங்கள் மாறி இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் தேவன் பார்ப்பாரு. அல்லேலூயா. எத்தனையோ ஏழை எளிய வீட்டுக்கு போயிருக்கிறேன்.
பணக்கார வீட்டுக்கு போயிருக்கிறேன், உணவு கூப்பிடுவாங்க. ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு பரிசுத்தம் ஐஸ்வர்யவான் வீட்டுக்கிட்ட இல்லை. ஏழை எளிய மக்கள் கை கழுவி சாப்பிடுற பழக்கம் இல்லை, நாகரிகம் இல்லை. ஆனா கர்த்தருடைய அன்பு அவங்ககிட்ட நான் பார்த்திருக்கிறேன். அருமை சகோதரா சகோதரி, இட்ஸ் நாட் அபவுட் தி பில்டிங். வீடு அல்ல, வாகனம் அல்ல, நீ போடுற நகை அல்ல, நீ கட்டுற வாட்ச் இல்ல, நீ தூக்குற போன் அல்ல. உன் வாழ்க்கை மாறணும். கிழிஞ்ச சட்டை போட்டாலும் வாழ்க்கை மாறினவன், ஆண்டு ஏற்றுக்கொண்டவன் கெத்தா நடக்கணும். கையை தட்டணும், கையை தட்டணும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. உன் அக்கறை எல்லாம் ட்ரெஸ் மேலே ஆயிடுச்சு, உன் அக்கறை எல்லாம் வீடு மேலே ஆயிடுச்சு. ஐயோ ட்ரெஸ் இல்லையே, ஐயோ கோல்டு இல்லையே, ஐயோ மிக்சி இல்லையே, ஐயோ வாஷிங் மிஷின் இல்லையே, ஐயோ அவன்கிட்ட கார் வந்துருச்சு, ஐயோ இவன்கிட்ட கார் வந்துருச்சு. இல்லை இல்லை, அவன்கிட்ட என்ன வந்தாலும் என் கிட்ட இயேசு இருக்கிறாரு. இயேசுய வாழ்க்கையை மாற்றணும், அவருக்காக பரிசுத்தமா வாழணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்லுவோம். வருகிறார் என்று கொண்டு செல்லுவோம். நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் கலங்கிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கருளானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நெருங்கிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் அசைந்திட வேண்டும். கோணலானவை கருணானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. என் இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்லுவோம். என் இயேசு வருகிறார். சொல்லுங்க கடைசியா, ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போன பேசின எந்த பிரசங்கத்திலும் அவர் பூமிக்குரிய பிரசங்கங்களை செய்யவே இல்லை. எந்த இடத்திலும் ஜனங்களை பொய் மாயை மூலமாய் இழுக்கவில்லை. உள்ளதை உள்ளபடியாய் பேசினார். கடத்தை தீக்குவாருன்னு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிக்கிறார் ஆண்டவர். கடன் நீங்க வாங்குவீங்க, ஏசப்பா கடத்தை தீக்கணுமா? வேற வேலை இல்லை அவருக்கு. ஹலோ, கடத்தை தீக்கிறதுக்காக இயேசு நம்பினீங்கன்னா அப்படியே வெளியே போயிடு. அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கிக்க. மாரவாடி கடைக்கு போங்க, இல்லை திருப்பதிக்கு போங்க. ரொம்ப கடன் தீந்துடும். பணக்கார தெய்வம் அவரு தான். மெக்கா மதீனாக்கு போங்க, விருத்த சேதனை பண்ணிட்டு உனக்கு முஸ்லீம் ஆக்கிட்டு உனக்கு காசு கொடுத்துருவான். புரிஞ்சிச்சா அவங்க எல்லாருக்கும்? குப்பை தொட்டில் சாப்பிட்டவனாலாம் நன்றாக புரிஞ்சுக்கணும். யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் இல்லை. குப்பை தொட்டில் சாப்பிட்ட சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, 7வது பிள்ளை. நீங்களாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டேன். என்னோட துரதிருஷ்டம் பாருங்க. அடுத்த சப்பாத்தி கடிச்சிச்சு, பேப்பர்லாம் தூக்கி போட்டு கடைசியாக ஒரு சப்பாத்தி மாட்டுச்சு. எனக்கு தெரியும் யாராவது ஒன்று போட்டிருக்க மாட்டாங்களா பழைய சாப்பாடை. பசி, ஸ்கூல்லேருந்து வரேன், அப்பா சண்டை அம்மா சண்டை, வீட்டில் யாரும் இல்லை, ஏதாவது ஒரு சப்பாத்தி போட்டிருக்குவாங்களே. எடுத்து பார்த்தா ஒரு சப்பாத்தி கல் மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டவனா, தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம். ரேட்டுக்குன்னு 21 வயசில் ஆண்டை நம்பிட்டேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொடுத்து வந்துட்டேன். என்ன கேட்டேன்? அப்பா கிட்ட சாப்பாடு கொடுங்கப்பா, சாப்பாடு கொடுங்க. துணி கேட்கல, வீடு கேட்கல, சாப்பாடு கொடுங்க, பசிக்குதுப்பா. என்னாச்சு? இருந்த சாப்பாடும் போயிடுச்சு. ஏசப்பாட்ட வந்த பிறகு இருந்ததும் போயிடுச்சு. எப்படி இருக்கும் வாழ்க்கை? இயேசுவை நம்பணுமா வேணாவா? நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயா என்னப்பா வரைஞ்சி சர்ச்சுக்கு போய் ஒன்றும் கிடைக்கல. சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி தான் இருக்கிறார். ஆனால் ஒன்றுமே. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. உலகம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபெசி கூட்டம் அப்படின்னா ஓடி போயிடுறீங்க. ப்ராஃபெசினா என்ன ப்ராஃபெசி? இப்பெல்லாம்
ப்ளூ கலர் புடவை, கிரீன் கலர் அம்மா, எல்லோ கலர் சுடிதார், ஒயிட் கலர் சுடிதார் போட தங்கச்சி சிஸ்டர், உங்கள் கண்ணாடி போட்டு உட்காந்து சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பான பீரோவை பார்க்குறேன், வீட்டில் கருப்பான பீரோ, ஒரு 2 சேரை பார்க்குறேன். ஆமாம் சேரு, சேரு. உடனே வீட்டில் ஏதோ கருப்பா சுத்துது. ஆமாம் அது என் புருஷன் தான். என்னையா ரீலுங்க விட்டு சுத்திங்கிறாங்க இவனுங்கெல்லாம். இந்த ரீலெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏமாந்து போய் இந்த ரீலுங்களெல்லாம் சுற்றுறவனெல்லாம் பாஸ்டருங்க சர்ச்சையில் மீட்டிங் வச்சு யோசிச்சு பாருங்க. பாஸ்டருங்களுக்கும் தரிசனம் போயிடுச்சு. புரிஞ்சுச்சா? பாஸ்டர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏலி மாதிரி ஆயிட்டாங்க, குண்டாயிட்டாங்க. ஏலி எப்படி ஆயிட்டான்? கோலி மாதிரி ஆயிட்டான். பார்த்துருக்கீங்க? நம்ம பைபிள் ஏலி தெரியுமா தெரியாதா? எப்படி இருந்தா பைபிள் சொல்லுது? குண்டாயிட்டான், நடக்க முடியல அவனால, கண்ணு மங்கலாயிடுச்சு, தின்னு. பைபிள் சொல்லுது தரிசனம் போயிடுச்சு. அன்னைக்கு ஏலி குடும்பத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டான்? சர்ச்சுக்குள்ள வர பொம்பளைகள்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான்? பிள்ளைங்களை வர சர்ச்சுக்கு வர விசுவாசிகள் எல்லாம் செட்டப்பு கெட்டப் அங்கேயே ஆயிடுச்சு. பாஸ்டருடைய பிள்ளைங்க, அன்னைக்கு இருந்த பாஸ்டர் அந்த இடத்துல சின்ன பிள்ளை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாஸ்டர் பிள்ளை எப்படி பண்றான்டா, நானும் பண்ணிடுறேன்டா. பாஸ்டர் பிள்ளை அசிங்கமா பண்றான், நானும் திருடுறேன். சாமுவேல் அது யோசிக்கல. இல்லை எல்லாம் கெட்டது பண்றாங்கப்பா, அட்லீஸ்ட் நானாவது உங்க நாமத்தை உயர்த்துற ஆண்டவர்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்திருந்தா. அதுதான் என் மைண்ட்ல தோணுது. எனக்கு சாப்பாடு கிடைக்கல, அவனை போல சாப்பிடல. நீங்க கேட்கல, ராஜு பிரதர், ராஜு அண்ணா, தம்பி என்னாச்சு? அப்போ ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்தினார். எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்ற வருத்தமே வரவில்லை. என் வாழ்க்கையை பார்த்த மாறிக்கொண்டிருக்கு. பொறுக்கி குடிகார நான் மாறிக்கொண்டிருக்கிற ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. வயிற்ற நிரப்பல, சட்டையை மாத்தல, ஏசு என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. ஏதோ ஒரு 30 பேரை வச்சுக்கிட்டு ப்ராஃபஸி பண்ணிட்டு பேய ஓட்டுறது ஊழியம் இல்லைம்மா. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏமாந்துடாதீங்க. தண்ணி அடிச்சுட்டு பிரேய ஓட்டுறான் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு ப்ராஃபஸி சொல்கிறான். வாங்க உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லணுமா? மங்களூர்கிட்ட வாங்க. நான் மங்களூருக்கு போயிருந்தேன். அவர் சொல்கிறாரு, அந்த பாஸ்டர் காந்தாரா பார்த்தீங்களா? காந்தாரா தெரியாது உங்களுக்கு? பரிசுத்தம். ஓஹோ, காந்தாரெல்லாம் தெரியாது. அப்படியே இந்த காட்டு மனுஷன் தெரியுது எல்லாம் காந்தாரா. அப்படியே ஒன்றும் பார்க்கறது. ஓ காந்தாரா என்ன உத கொடுப்பேன் எல்லாருக்கும் பெருங்கி வந்து. பார்த்தீங்களா? அடிநேகம். அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு குவார்டர் ஒரு சிகரெட் பாக்கெட் கொடுத்துட்டா பாஸ்டர் ரூபன். பாஸ்டர் யாரு போனாலும் ஒரே ஒரு குவார்டர் பீடி. ஹிஸ்ட்ரி எடுத்து விடுறான் அந்த ஆள். ஹிஸ்ட்ரி, உன் ஹிஸ்ட்ரி, எந்த ஊர், உன் பேர் என்ன? அப்போ என்ன பார்த்தீங்களா? உஷாராக இருக்கணும். தீர்க்க தரிசனம் என்ன, தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், யாருக்கும் தெரியும். இந்த அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை தெரியுமா? சாமுவேல் யாருக்குமே தெரியல. அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்தான். அந்த ரங்கத்தில் வாழ்க்கை வாழ்தான். சொல்லுங்க, பக்கத்து கை சொல்லுங்க. பேரு புகழுக்காக அந்த ரங்கத்துக்கு போவே தேவையில்லை. இது போதும். ஒன்று ஒரே ஒரு பாட்டை பாடி நீ இப்போ யாராவது நீங்கள் பாருங்கள், இப்போ சந்தோஷ் கூப்பிட்டு, சந்தோஷ் என் பாட்டை பாடுப்பா தம்பி, நான்சியை கூப்பிட்டுன்னு ஒரு பாட்டை பாடி யூடியூப்லனா நான்சி 2 பேரும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சந்தோஷ் அழகாகிறான் பார்க்கறதுக்கு, நான்சி தங்கச்சி அழகாகிறாங்க. வரித்தாலும் அந்த பக்கம் நானே கேமரா அந்த தம்பி தம்பி அங்கே ஷூட் பண்ணு. நான்சி அப்படி வா, சந்தோஷ் இப்படி கை தூக்கு, இப்படி கை தூக்கு, அப்படியே சரி கொஞ்சம் சரி. நான்சி நீ சந்தோஷம் பாரு, கைப்படி உமக்காக இப்படி கையை தூக்கு. பயங்கர கேமரா எடுத்து வந்து, தம்பி கேமரா தெரியும் நல்லா, என்ன வெள்ளையாக்கிட்டு இல்லையே தம்பி. ஆனால் ரியல் ஃபிகர் இப்படி கருப்பு வெள்ளையாக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக மூணாறு மலை மேலே ஊட்டியிலலாம் போயிட்டு பாட்டு இதை வாழ்ந்தாலும் உம்மோடு இட்டை எடுத்து பாட்டு. அப்போ அடுத்தது என்னது? பாஸ்டருங்கெல்லாம் ஒரு ரொம்ப ஃபேமஸ்ப்பா, சந்தோஷ் பிரதர் மீட்டிங் வரீங்களா? அந்த ரங்க வாழ்க்கையே இல்லை. ஒரே ஒரு பாட்டு போட்டதுனால என்ன பண்ணிடுறேன், இப்போ ஃபேமஸான ஆட்களை கூப்பிட்டா ஜனங்க வருவாங்க. ஐயோ, இதுதான் பிரச்சனை. வச்சானா ஆப்பு எல்லாருக்கும்
ஆப்பு வச்சனா இல்லையா? அங்க நிறைய பேர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்களா, முடி வந்துக்குது. தலைமையில இயேசுவின் நாமத்தில் முடி வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்க கூட அந்த ஃபீலிங் இல்லைம்மா. பாஸ்டருக்கு பாருங்க ஃபீலிங். பொம்பளை பிள்ளைங்க கூட முடியலன்னு ஃபீலிங் பண்ணல. இவனுங்களை பாருங்க, திருட்டு பசங்க காணிக்கையில் பாருங்க, எனக்கு கெட்ட கோவம் வருது. பழைய மாதிரி இருந்ததுதானா வம்சம் பண்ணியிருப்பேன். இப்பெல்லாம் அடிக்கிறது விட்டுட்டேன். சர்ச்சிலே கூப்பிட்டு அடிச்சுக்கிற 3-4 பாஸ்டருங்க நான், சின்ன பசங்களை. தம்பிங்க தெரியும், சாம்புக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் போட்டுக்கிற அடி. பண்ணா ஊழியம் ஒழுங்கா பண்ணணும். பிச்சை எடுத்தாவது நம்ம என்ன பண்ணிடலாம், கடலுக்கு உண்மையாக இருந்துடலாம். காணிக்கையில் விளையாடக்கூடாது, பிழைப்புக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம திசை மாறுறோம். சாமுவேல் சுற்றி மோசமான அக்கிரமம் நடந்து கொண்டிருந்தது. சாமுவேல் அந்த அக்கிரமத்துக்கு தலை சாய்க்கவில்லை. தேவனுக்கோடு உறவாடி கொண்டிருந்தான். அந்த ரங்கத்தில் அந்த தீ எரிந்து கொண்டு பார்த்துனே இருந்தான். தீ அணையாம பார்க்கணும். விளக்கு ஊற்றி தண்ணி எண்ணெயை ஊற்றி கொண்டே இருந்தான். அந்த ரங்கத்தில் தன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டுதான். யாருக்குமே எவனுக்குமே ஃபேமஸ் ஆகல. அந்த ரங்கத்திலிருந்து ஆண்டவனை தூக்கி வெளியே கொண்டு வரார். நல்லா கவனமா கேளுங்க. நமக்கு தேவை சாமுவேல்கள் எழும்பினால்தான் தாவீதுகள் எழும்ப முடியும். சாமுவேல் எழும்பினால்தான் பினெயாஸ்கள் எழும்ப முடியும். சாமுவேல் எழும்பினாதான் தேசத்துல பரிசுத்தம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. சாமுவேல் எழும்பினாதான் சவுல் என்ற ராஜாக்களை கீழே தள்ள முடியும். சவுல் தள்ளிட்டான், ஆண்டவருடைய மரத்தை கண்டிக்க முடியும். சாமுவேல் பரிசுத்தமாய் வளர்ந்தான். என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்க அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்தரங்கமான வாழ்க்கையில தேவனை தேடுறீங்களா? எல்லாரும் முன்னாடியே பாட்டு பாடலாம், வீட்டுக்கு போன உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோமா, என் வீட்டில் என் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுதானே முக்கியம். எங்க பாட்டு பாடுறீங்க, வீட்டில் பாட்டு பாடுறீங்களா? ஏசப்பா ஞாபகம் வருமா? பைபிளை திறந்து படிக்கிறீங்களா? அதிகமா இதுதான் படிக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு. இன்னைக்கு இது 10-15,000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய். இது என் வாழ்க்கை மாத்தல. இதோ நம்மளாம் கிறிஸ்தவன்றோம். என்னையா யூஸ்? உங்க அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசேப்பு அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல? அப்பா அம்மா கூட இல்ல, அந்த இடத்துல தேவனுக்கு பயந்த பைபிள் சொல்லுது. யோசேப்போடு தேவன் இருந்தார். அப்பா இல்ல, அம்மா இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல. போட்டிப்பார் மனைவி யோசேப்பை அவிழ்த்த வந்தபோது, போட்டிப்பார் மனைவி யோசேப்பை கெடுக்க வந்தபோது, அவன் துண்டு விட்டுட்டு அவன் தூய்மையை காத்துக்கொண்டு ஓடி போனானா. அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? தானியேல் பிரதான மந்திரி உயர்ந்த இடத்துல இருந்தான். ஆனா அந்த ரங்கத்தில் அவன் 3 முறை ஜெபித்தான். அந்த ரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பவுல் தேவனால் தொடப்பட்ட மனுஷன், அந்த ரங்கத்துல தேவனோட ஐக்கியமா இருந்தான். இதெல்லாம் விடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அந்த ரங்கத்தில் ஜெபித்தார். மலை மேலேறி இரவெல்லாம் ஜெபித்தார். அருமை சகோதரா சகோதரி, வெளி தோற்றத்தை நல்லவனை போல தோன்றலாம், வெளி தோற்றத்தில் அந்நிய பாஷை பேசிட்டு ஏமாத்திடலாம், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று போயிடலாம். மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு தெரியும். தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி கொண்டு உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல நல்லா தான் இருந்தீங்க. போக போக திசை மாறிட்டீங்க. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி பேசியிருப்பீங்க? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிருப்பீங்க? உலக மனுஷன் போல நாங்களும் விழலையா? அவர்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? அவன் பேசுற பேச்சு நீ பேசலையா? அவனை மாதிரி நீ வாழலையா? எப்படி ஐயா அவன் ரட்சிக்கப்படுவான்? இன்றைக்கும் வரும்போது பார்த்த எத்தனையோ விக்கிரகங்கள், எத்தனையோ விக்கிரக ஆராதனைகள். இவங்களெல்லாம் யாரையும் கத்துக்கிட்டு கொண்டு வரணுமே. சுப்பிரமணிக்கு பிறந்த ராஜுவை போல 1000 ராஜு எழுமணுமே. இந்த 90-100 ஆடி எனக்கு சாப்பாடு போட்டு என்ன உட்கார வச்சிருச்சு. ஆத்ம பாரம் இல்லாம செஞ்சிருச்சு. இந்த 99 ரட்சிக்கப்பட்ட ஆடுக்கு நடுவுலயே பிரசங்கம் பண்ணி பேர் புகழ் வாங்க வாங்க ஓடி அலையிறோம்.
சபைகள், தவறிவிட்ட விசுவாசிகள். வாழ்க்கை மாறி இருக்கா? அந்த ரங்கத்துல தேவனை தேடுறீங்களா? மியூசிக் எல்லாம் போட்டு மைக்கெல்லாம் கொடுத்து பாடினதா பாடுவீங்களா? தங்கச்சி எப்பயாவது முட்டிக்கால் போட்டு அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்களா? அன்று நான் உங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லியிருப்பீங்களா? எப்பயாவது நடுவில் இந்த வேதத்தை திறந்து அழுது வாசிச்சிருப்பீங்களா? எப்பயாவது நடு இரவில் எழுந்து முழங்கால் பண்ணிட்டு தேசத்துக்காக கண்ணீர் விட்டிருப்பீங்களா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் தானே கிறிஸ்தவம். இதுதான் நான் பார்த்த கிறிஸ்தவம். 3:30 மணி 4 மணிக்கு தூத்துக்குடிக்கு போனா இன்னைக்கு கூட சில வீட்டுக்குள்ள சில வயதானவர்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்ததை நான் கண்கூராய் பார்த்திருக்கிறேன். நீங்க அதெல்லாம் இல்லம்மா. அந்தரங்கமான வாழ்க்கை போயிடுச்சு. அதனால தான் வெளிரங்கமான எந்த மாற்றமும் நமக்குள்ள ஆண்டு கொடுக்கல. சாமுவேல் அந்தரங்கத்துல தேவனை தேடினா. ஆண்டவர் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு தெரியல. நான் ஏலி ஒரு நல்ல விஷயத்த பண்ணான். அங்கேயும் சுயமா இல்லாம டேய் போடா, அவர் கூப்பிடும்போது இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவனை கூப்பிடுறார். அங்கே அவனை ஸ்டாப் பண்ணாம அந்த சாமுவேலுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை தேவன் ஏலி செய்யாததை தேவன் சாமுவேல் மூலமாக செய்து முடித்தார். ஏலி தவறிட்டான். ஏலியின் பிள்ளைகள் தவறிட்டாங்க. சரி, 7 எளிய மக்களை ஆண்டவர் தேடி வந்துக்கிறார். தன் உள்ளத்துக்கு தன் இதயத்துக்கு ஏற்றவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ண ராஜு மகன், பிரச்சனை குடும்ப கவலையால் ஜெபம் பண்ண முடியல. சோர்ந்து போயிட்டீங்களா அம்மா? இந்த குப்பத்துக்காக மாறி குப்பத்துக்காக கண்ணீர் விட்டு சில சகோதரி நான் உணர்றேன். இன்னைக்கு அந்த ஜெபம் குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு ஜெபம் குறைஞ்சிருச்சு. வாலிப பிள்ளைகள் குடியிலையும் கஞ்சாயிலையும் சிக்கி தவிக்கும் போது மாறி குப்பம் சபையை என்ன செய்து கொண்டிருக்கிற? ஏன் உனக்கு பாரம் இல்லை? கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள உங்க பாரத்தை விதைங்கப்பா. காசு பணத்துக்காக அலைஞ்சிட்டப்பா. உங்க சித்தத்தை செய்ய தவறிட்டேன், என்ன மன்னிங்கப்பா. அந்தரங்கமான வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ என்ன மன்னிங்கப்பா. வெளி தோற்றத்துல நல்லவன் போல நடிச்ச, வெளி தோற்றத்துல எல்லாருக்கும் முன்னதாக நல்லவன் நடிச்ச, நான் அந்த ரங்கத்துல என் வாழ்க்கை பாவத்துல சிக்கி இருக்கு. என்னை மீட்டெடுக்க யாரும் இல்லை தகப்பனே. அந்த ரங்கத்துல நான் ஜெபிப்பதில்லை. அந்த ரங்கத்துல நான் தேவனை தேடுவதில்லை. ஓ யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, Hallelujah.
பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, இங்கே பாட்டு பாடுறதை விட நீங்கள் தனியாக பாடிருக்கீங்களான்னு கேளுங்க. தனியாக, அதுவும் இந்த காஸ்பல் டிவியெல்லாம் வந்ததுலேருந்து அதுவும் போச்சு. எங்கே போனாலும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்கிறேன். கேட்பரிஸ் சாக்லேட் பார்த்தீங்களா? கேட்பரிஸ் என்ன, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ராங் ப்ரோ, ரொம்ப ராங் ப்ரோ. சரி, கேட்பரி சாக்லேட் பார்த்தீங்களா? ரொம்ப டயர்டாக வரும்போது நீங்கள் ரிப்ளை பண்ண தான் என் டயர்டில் போகும். சரி, பார்த்துருக்கீங்களா? சரி, அப்பாடா தம்பி சாப்பாடு இருக்குல்ல எல்லாருக்கும். ஐயோ அப்போ பரவாயில்ல, அப்போ போட்டு ஒரு 4.5 மினிட் போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா? வந்ததில்லை. அதோ எப்படிம்மா தெரிஞ்சுதான் தந்தீங்களா? கையோட தந்துடுறாங்க பாரு சகோதரி. கொடுமா கொடுமா, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் லைட்டாக. வேணாம், சும்மா இந்த சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, டச் மீ ஓ கிஸ் மீ, அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி, ஆமா நான் டிவிக்கு வெளியே, நான் டிவிக்கு வெளியே. எப்படி அது டிவிக்குள்ள அப்படி சாப்பிட நான் பார்க்கும்போது என் வாய் ஊற. என்ன கேட்பரி சாக்லேட் சாப்பிட இந்த ஜெபம் கூட அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இப்போ டிவிக்குள்ள இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாராம், நீங்க டிவிக்கு வெளியிருந்து ஜெபம் பண்ணணும். அவர் ஃபயர் வாரா, நீங்க அப்படி எப்படி. இது எந்த ஊரில் நடந்த விஷயம் யோசித்து பாருங்க. கோவிடுக்கு அப்புறம் ஸ்டடீஸ் ஆன்லைனில் வந்துருச்சு தாம்மா. ஆன்லைனில் சாப்பாடு ஆன்லைன், வேற ஏதாவது ஆன்லைன் இருக்குதா? இல்லை. இப்போ தம்பி கல்யாணம் ஆச்சாராச்சா? எப்போ கல்யாணம்? ஏன் 2 இயர்ஸ்? அந்த பொண்ணு ஒத்துக்கலையா? இல்லை நீ ஒத்துக்கலையா? ஏய் சரி சும்மா. இப்போ ஒரு கல்யாணம் வச்சுக்கோ, அடுத்த மாதம் கல்யாணம். பெங்களூரில் பொண்ணு, நம்ம நான்சி மாதிரி ஒரு அழகான பொண்ணு, வெள்ளையா ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்ப நீ என்ன சொல்ற? நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன். நம்ம 2 பேரும் வீடியோ கால்லே ஃபேமிலி நடத்தலாம். டச் மீ ஓ ஓ ஓ ஓ கிஸ் மீ, அப்படி வீடியோ கால்லே நடத்தலாம். அடுத்த சந்ததி வருமா? கல்யாணம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா? குடும்பம் ஆன்லைன் நடத்திக்கலாமா? தொடர்பு, உறவு. கிறிஸ்தவம் என்பது பார்த்துட்டு போற விஷயம் இல்ல, உறவு. அல்லேலூயா வரல, கை தட்டல் வரல. அல்லேலூயா. உன்கிட்ட பேச ஆசைப்படுறார் ராசாத்தி, செல்லக்குட்டி, தம்பி தங்கராசு, உன்கிட்ட பேச இயேசு ஆசைப்படுறாரு. ராஜாதி ராஜா உன்கிட்ட இணைந்து கொள்ள ஆசைப்படுறாரு. உன்கிட்ட இணைந்து உன்கிட்ட உறவாட ஆசைப்படுறாரு. ஏதோ நாய் பொறுக்கிக்கிட்ட பார்க்கில் உட்கார்றல, கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து பாரு அப்பா கூட, உன் வாழ்க்கைய மாறும். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், பகிர்ந்து களி கூறுவேன். அழைத்து செல்லும், பகிர்ந்து களி கூறுவேன், பகிர்ந்து களி கூறுவேன். திராட்சை செடி காட்டிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் காட்டிலும் இனிமையானவரே, உட்கொண்ட தருமணமே, உலகெல்லாம் மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தை கை பிடிச்சி முடிஞ்ச பார்த்து சொல்லுங்க, அவரை என்னைக்காவது பார்த்துருக்கிறியா, ருசிச்சுக்கிறியா?
அவர் யாரும் தெரியுமா? தெரிஞ்சுங்க இந்த பாட்டை பாடும். திராட்சை ரசம் காட்டிலும் இனிமையான. அல்லேலூயா. ருசிச்சு பாருங்கள், அவர் நல்லவர் என்பது தெரியும். அல்லேலூயா. கல்யாணம் ஆயிட்ட பத்தி தான் சில பேர் தெரியும், அவன் லவ் பண்ண பையன் பொறுக்கின்ட்டு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் விட்ட டைலாக்குங்க பார்த்து, என் கண்ணு, என் மூக்கு, என் ராசாத்தி, என் சொல்லும், நீ இல்லைனா நான் இல்லை, நீ இல்லைனா நான் மலையிலேருந்து கீழே விட்டு சத்துருவேன். டைலாக் விட்ட டைலாக் மணி ஒரு வருஷம் ஆன பிறகு பீடை பண்ணி எருமை ஒன்று கல்யாணம் பண்ணதுலேருந்து நிம்மதியே போச்சு. பக்கத்தை பொம்பளை பிள்ளைங்க மட்டும் கைப்பிடி சொல்லுங்க, திருந்தவே மாட்டோம் நாமெல்லாம். சொல்லுங்க, எவ்வளோ காரியம் துப்புனாலும் திருப்பி அதே லவ்வு தான், அதே லுக்கு தான், அதே சுக்கு புக்கு தான், அதே பெங்களூர்ல போய் இடிக்க வேண்டியது தான், அப்படி பண்ண வேண்டியது தான், வாட்ஸ்அப் நம்பர் வாங்க வேண்டியது. எவ்வளோ ஆனா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், திருந்த மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. வசனம் பேசுறாரு, உன்னை இழுத்துக்கொள்றாரு, வசனத்து மூலமாய் அனுபவிக்கலாம். ஆனா கிட்ட போகும்போது தான் ருசிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம தங்கச்சிகளுக்கு வசனம் கேட்டு ருசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட போல கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது, ஒன்னா நம்ம திருட்டு பையன். எங்க அம்மா அப்பதான் எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அப்பயே சொன்னாங்க, வேணாடி அவன் திருட்டு நாய். அவன் இல்ல மம்மி அவர் ரொம்ப நல்லூரு அவரு. ஐயோ அந்த நாய்க்காக 3 நாள் சாப்பிடுறதில்ல, அப்படியே பில்டிங் மேல குதிச்சு மிரட்டுறது, தற்கொலை பண்ணி சாப்பிடுறது. தம்பி ஒன்றும் இல்லை, நீ நல்ல பிள்ளை, உனக்கு கல்யாணம் நான் தான் பண்ணி வைப்பேன். மவனை எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்த. நல்லா கவனமா கேளுங்க. அந்த உறவு, அதை ருசித்த பிள்ளைகள் பாட்டு பாடணும். திராட்சை ரசம் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்ப இந்த அறைக்குள்ள அந்த அனுபவம், இந்த அறைக்குள்ள ஆண்டு தொடுகிற அனுபவம். சின்ன பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, யாரு கூப்பிட்டாலும் இறங்கி வந்து உன்னை அரவணைக்கிற தேவன். சென்னையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏதோ வீட்டுல பிரச்சனை நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு ஹேண்ட்பில்ல போடப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியக்கார் 6:30 மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிஸியா இருப்பாரு, கட்டில உடைப்பதுக்கு 1000 ரூபாய், பிசாசை துரத்துறதுக்கு 2000 ரூபாய். இப்படி போட்டுடனே இந்த அம்மா அந்த ஃபோன் நம்பர் வாங்கி இவர் கூப்பிட்டுது. இவர் உள்ள வந்து அவ்வளோ தெரியல, நம்ம வாழ்க்கை பண்ண ட்ராமாலாம் சிரிக்கவே மாட்டான். அப்படி சோ ஸ்தோத்திரம், நம்ம ஆளுங்க பண்ண ட்ராமா தெரியலையா? பக்கத்துக்கு இதை பார்த்து தான் ஏமாந்து போயிட்டு சொல்லிட்டு, இந்த கைப்பிடி இதை பார்த்து தான் ஏமாந்து போயிட்டு உள்ள போனாரு. அப்படியே ஒரு பார்வை, அச்சா கண்களை மூடி ஜெபம் பண்ண வச்சுக்கிறார். எல்லாம் கண்ணு மூடி அப்படியே ஒரு 10-15 ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் அடுத்த வாரம் உங்க வீட்டில் ஏதோ ஒரு மந்திர கட்டு இருக்கு, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க, நான் அடுத்த வாரம் இதை வந்து நான் எடுத்துருவேன், நான் உபவாசத்தோட வருவேன் சொல்லிட்டு போயிடுச்சு. இது அடுத்த வாரம் திரும்பி அது அவுர பேட்டான்னு வந்து இது உள்ள நுழைஞ்சிக்குது. உள்ள நுழைஞ்சு எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ண முடியும். ஒரு அந்நிய பாஷை பேசிக்கிறேன். ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு எலுமிச்சை பழம், ஒரு நம்ம அது காஞ்ச மிளகா வச்சுக்கிறான். இப்போ எடுத்து வந்தோடனே உங்களுக்காக ஷாக்கு, பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் மந்திரம் போட்டு வச்சுக்கிறாங்க. உடனே சின்ன பையன் ஓடி வந்தான், மம்மி போன வாரம் கண்ணெல்லாம் முடிக்கும் போது இவர் தான் மம்மி அதை இப்படி வச்சுட்டாரு. உனக்கு புரிஞ்சிச்சாமா? என்ன கட்டுனே தெரியல, கட்டை பார்க்குறேன், ஒடிய பசிற கட்டை உடைச்சிரு. கிறிஸ்தவ வீட்டில் யோசித்து பாருங்க. பாஸ்போர்ட் நம்பர் சொல்றது, உன் வண்டி நம்பர் சொல்லி கூப்பிடுறது. 1000 ரூபாய் இருக்கிறவங்கெல்லாம் 10,000 ரூபாய் மாறும். நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். அப்படியே பஸ்டத்திலிருந்து ஓப்பன் பண்ணா, ஐயா ரொம்ப ஓம் பிள்ளை 110 பிள்ளைக்கு அரிசி வாங்க முடியல, காசே இல்லை, பார்க்க வருதுன்னு பார்த்தா 1000 ரூபாய் காலி ஆயிடுச்சு என்கிட்ட. யோசிச்சுட்டு பாருங்க எவ்வளவு வஞ்சனை. உங்களுக்கு பணத்தின் மோகத்தை, காரு மோகத்தை, வீடுக்குரிய மோகத்தை கொடுக்கவா நான் வந்தேன்? எப்படி அக்கிரமம் ஆயிடுச்சியா? முதலாவது என் ராஜ்யத்தை நீதியை தேடு, மீதி எல்லாம் உன்னை தேடி வரும்.
நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், கொடுக்கவில்லை என்றால் 1000 ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு ஒரு வீடு உண்டு, பரலோகம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கமான், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில. இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காக, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காக. தானா 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 எல்லாரும் தானா 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 என்னேசு வருவா மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்துக் கொள்வார். என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கொஞ்சம் அந்த அந்தரங்கத்தில் உங்களை கொண்டு போய்டுறேன். எங்கேயோ அங்கேயும் அங்கேயும் தேடி அழியாதீங்க. நான் செய்ய முடியாதது இயேசு செய்ய முடியும். ராஜோனா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் காலை வச்சுட்டு போடணும் அப்படிதான் எல்லாரும் கூப்பிட்டு கூட்டியாம வந்து போயிட்டீங்க. கேரளாவில் பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரர் எல்லா வீட்டுக்கு போய் இருக்குது நடந்து சொல்கிறோமா, நான் துக்கத்தோடு சொல்லி சிரிக்க வைக்க வரல. ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது, ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது. நிறைய பேர் ரூபன் பாஸ் சர்ச்சுக்கு போவாங்க. அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் நல்லா மசாலா போட்டு போயிடுவாங்க. அவருக்கு பாவம் கழுத்தின பாஸ்டர். நான் அவர் மசாலா போடவே இல்லை. அவர் இடத்துல எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்கிட்ட சர்ச் இல்லாத நேரத்தில் அவர் இடத்த திறந்து நம்பிக்கையாக திறந்து கொடுத்துக்கிறோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் அவங்க ஆத்துமாக்களை கொண்டு போயிடுவாங்க. அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார். நல்ல மனுஷன், தேவன் மேலே தாகமாக இருக்கிற மனுஷன். ஏதாவது தேவன் செய்கிற மீட்டிங் போட்டே இருப்பார். ஆனால் வள ஊழியக்காரங்கள்லாம் காசை வச்சுட்டு போயிடுவாங்க. கொடு 10,000 ரூபாய் கொடுத்தா தானே பேசுவேன். அவர் சொல்லிக்கிறாரு, பாஸ்டர் நாளைக்கு தான், இப்போ கொடு. அப்போ எனக்கு சைலண்ட் சின்ன அப்போ ஆரம்பம் இல்லையா, ஒன்றும் அட்வைஸ் பண்ண முடியாது. பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் சொல்ல தோணுது, ஐயோ பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இதெல்லாம் தேவையில்லை பாஸ்டர், நமக்கு எதுக்கு பெங்களூரில் ஏதாவது எழுப்புதல் வரணும்னு நம்பி கூப்பிடுறோம். ஆனால் இன்னும் என்ன ஆகிட்டு இருக்கு, எல்லாம் வருவங்கள்லாம் காணிக்கைக்காக ஊழியம், ஏதாவது பிழைப்புக்காக தான் ஊழியம், ஏதாவது கிடைக்குமா, வருவங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணு. எவ்வளோ பேர் வருவாங்க தம்பி, ஏதாவது கேட்டேன்னா தம்பி எவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, அண்ணா எல்லா இடத்துல வந்து எல்லாரும் ஃபோனு உங்களை மாதிரி ஒரு 50-100 ஃபோனு, அண்ணா வந்துங்கிறீங்களா, என்னப்பா இல்லை வரல, ஐயோ அண்ணா எல்லாம் ஹேண்ட்பில்ஸ்லாம் போய்ட்டுருக்கு, வாங்கண்ணா வாங்கண்ணா. வரணும்னு ஆசை, உடம்பு விடல. ஆனால் இந்த நான்சியோட அன்பு தொல்லை, சந்தோஷோட அன்பு தொல்லை தாங்க முடியாமல் வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக உங்களை உடைச்சு கொண்டிருக்கிறார். அதை நான் உணர்றேன். கர்த்தர் ஏதோ ஒரு அசையை உண்டாக்க போறார், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு செய்ய போறார். இன்னும் நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் தான் அந்த அந்தரங்கத்தில் நம்ம கொண்டு போய்டுறேன். அந்த அந்தரங்கத்தில் போங்க. இப்போ இந்த கேரளா பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அந்நிய பாஷை பேசி அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணும்போது அங்கிருந்து கோல்டெல்லாம் திடீர்னு வந்துடுவானா. போலீஸ்கார் கூப்பிடுறாமா, பிடிக்கப்படும் போது என்ன பண்றான் அப்படின் போது அவன் அந்நிய பாஷையை பேசுறான். அவன் அந்நிய பாஷையை பேசுறான். இப்படிதான் பண்ணி ஏமாத்துவான் சார். அப்ப நான் சொல்றது பொய்யா? நான் இதை எப்பயோ சொல்லியிருக்கிறேனே, கேஜிஎஃப் வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறேனே. எத்தனை முறை கேஜிஎஃப்ல மீட்டிங் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, எத்தனை முறை இதே கேஜிஎஃப்ல வரும்போது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சர்ச்சு மக்கள் எனக்கு ஒளிகை பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணி வெளியே துரத்துனாங்க. இதே கேஜிஎஃப்ல 10-15 ஆண்டுக்கு முன்னதாக இதே கேஜிஎஃப்ல இப்படியெல்லாம் பேசாத வெளியே போ அப்படின்னு துரத்துனாங்க. நான் கீழே இறங்க வரும்போது அரசியல்வாதி வாய் ஃபுல்லா பான் பராக் போட்டு மேடை மேலே ஏறாரு. அரசியல்வாதிக்கு வித்துட்டேன் என் சபை. எத்தனை ஓட்டு 100 பேர் விசுவாசிக்கிறாங்களா, 100 பேருக்கு இவ்வளோ காசு வாங்கிட்டு வந்துடும். இன்னைக்கு பெங்களூர்ல நான் கண்கூராய் பார்த்துட்டு சொல்றேன்.
ஆபீஸ்க்கு போய் காசு வாங்கிட்டு வராங்க. எப்படி அரசியல்வாதி நம்ம நம்புவான்? அதுக்கு தான் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பா? அதுக்கா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நீங்க நம்ம ஏமாத்தி நம்ம ஐக்கியம் உண்டாக்கியிருக்கிறோம். 100 பேர் சர்ச்சில் நான் ஒரு விசுவாசிக்கு ஒரு 3,000 ரூபாய் கனெக்ட் பண்ணி 30,000 ரூபாய் வாங்கிடுதா, 3 லட்சம் வாங்குறதா? நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். கர்த்தர் நாம தூசிக்குது. அந்த கேரளாக்கார பாஸ்டர் சொல்றேன், அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி கண்ணு மூடும் போது நான் கோல்டு திருடின்னு வந்துடுவேன். வீடு வீடாய் போய் ஜெபம் பண்ணி எத்தனை வயசுத்தனம், எத்தனை விபச்சாரம். பைபிள் போடலையா? விளைவீனப்பட்ட பெண்கள் விதவை வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி போடலையா? அருமை சகோதரி சகோதரர்களே, ஏமாந்துடாதீங்க. அப்பாவை கூப்பிடுங்க. அந்த ரங்கத்தில் நீ என்ன நிலைமைந்தவனும் கூப்பிடும்போது வருவார். ராஜுவன் அப்பா பாசம் எனக்கு கிடைக்கல, அம்மா பாசம் கிடைக்கல, உட்காந்துக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தங்கச்சிங்களா? வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்களா? இது என்னப்பா? குப்பை தொட்டில் சாப்பிட்டேன். யூடியூப் ஃபேஸ்புக் என்னை யாருக்கும் தெரியாது. எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அன்னிலிருந்து இன்னைக்கு இயேசு மட்டும்தான். உங்களையும் தூக்குவார், உங்களையும் பயன்படுத்துவார். நீங்க ஆண்டுகிட்ட அந்த ரங்கத்தில் போயிடுங்க. இந்த கேஜிஎஃப்க்கு உங்கள் மூலமா அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா ஸ்பெண்ட் டைம் வித் காட். வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷன் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களில் நன்றாக கவனமா கேளுங்க. நான் நைட் ப்ரேயர் நடத்துறேன். எல்லாரும் கூடி ஜபிக்க வைக்கிறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்க தப்புன்னு சொல்ல வரல. ஆனா என்னைக்கு நம்ம தப்பு பண்றோம், எப்போ நம்ம தவறான வழியில் நடக்குமோ, நான் வர ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கோ அல்லது நீங்கள் வர நைட் ப்ரேயருக்கோ வந்ததுனால நீங்கள் கரெக்டாக ஆகிட மாட்டீங்க. ஏன் மனுஷ வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாத விஷயங்களை மேற்கொள்ள முடியவில்லை? காரணம், அந்த ரங்கமான ஒரு வாழ்க்கையில் தோத்து போயிட்டோம். அந்த ரங்கமாய் தேவனை தேடுவதில் நாங்கள் தவறி விட்டோம். பைபிள் எவ்வளோ சாப்டர் படிச்சிருப்போம் நம்மெல்லாம். சில பாட்டியமான நான் கேட்பேன், எவ்வளோ சாப்டர் படிக்கிறீங்கம்மா? இன்னைக்கு கூட பழைய பூத கண்ணி வச்சு படிக்கிற பாட்டியமா 15 சாப்டர் படிக்கிற மக. அம்மா அப்போ எவ்வளோ படிச்சிருந்தீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குமா? ஒரு நாளைக்கு 30 சாப்டர் படிச்சிருவேன், இப்போ 15 தான் படிக்க முடியல அப்படின்வாங்க. எனக்கு செருப்பில் அடிச்சுக்கிற மாதிரி தோணும். நம்ம பசங்களை கேளுங்க, பிஸி பிஸி பிஸி, எல்லாம் பிஸி. கீபோர்டு வாசிக்கிறதுல பிஸி, பேடு வாசிக்கிறதுல பிஸி, கேமரா பிடிக்கிறதுல பிஸி. சும்மா நான் என்ன சொல்றேன், பைபிளை படிங்க. இந்த பைபிள் தான் உங்களை மாற்றும். கையை தட்டல. இந்த பைபிள் தான் உங்களை மாற்றும். இந்த பைபிள் படிக்காம சாப்பிடக்கூடாது. பைபிள் படிக்காம சாப்பிட்டீங்கன்னா இட்லி அப்படியே பட்லி ஆயிடும் வீட்டில் போயிட்டு. பைபிள் படிக்காம சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வந்துடும். ஆமீன் வரல, நல்ல சத்தம் வரும். பைபிள் படிக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? வெளியே வண்டி பல்சர் இருந்தாலும் வீட்டில் அல்சர். புரிஞ்சுச்சா? பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிக்கணும். அந்த ரங்கத்தில் பைபிள் படிச்சு ஆண்டு தேடணும். இப்போ ஆண்டு சொல்ற வெளிரங்கத்தில் ஒரு கூட்டம் ஆக்டிங் பண்ணி டிவிக்கு முன்னாடி யூடியூபுக்கு முன்னாடி அழுதுன்னு உட்காந்துங்குது. இதெல்லாம் மாயக்கார கூட்டம். சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. நான் நைட் பண்ணி எடுத்துறேன், நம்ம சர்ச்சில் பயன் எடுக்க தப்பு இல்லை. ஆனால் ஒரு விசுவாசி தேவனோட ஐக்கியம் இல்லாமல் போனால் அவன் வாழ்க்கையில் விழுந்துருவான், மாம்சத்துக்குரிய மனுஷனை மாறிடுவான். அங்கதான் ஆபத்து. அடுத்தது, அம்மா உங்க பேர் போட்டுக்கோங்கம்மா. நீ எடுத்து உங்க பேர் போட்டுங்க. யார் படிக்கிறது? யார் படிச்சீங்கம்மா? காட்டுங்கம்மா. எவ்லினம்மா. எவ்லினா எங்க? எவ்லினா படிங்க அம்மா, படிங்க. இருங்க, எல்லாம் உங்க பேர் போடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். ராஜு ஜெபம் பண்ணும்போது அப்படி எல்லாரும் 1 2 3 ஸ்டார்ட். எவ்லின் ஜெபம் பண்ணும்போது உங்க பேர் நீங்க போட்டுக்கணும். ஐயோ, திரும்பி என் பேர் உங்க பேர் போட்டு எல்லாரும் படிங்க பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். பிரவேசித்து உன் கதவை பூட்டி எங்க இருக்கிறாரு?
ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க, பொதுவாக தான் பார்க்க முடியும். கரெக்டாக இல்லையாம்மா? ஆண்டவர் நம்மளை பார்த்து மனவாட்டின்றார், மனவாட்டி சபைன்றாரு, பிள்ளைன்றாரு, நான் அப்பான்றாரு. என்னதான் அப்பா ஒரு கூட்டத்தை வந்தாலும், என்னதான் கணவன் மணி ஒரு கூட்டத்தில் தெருவிலான மக்கள் மத்தியில் அவங்க தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்த மாட்டாங்க, நார்மலாக சிரிச்சுக்குவாங்க. எங்கேயாவது கணவன் மனைவி அங்கேயே கட்டி கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? இல்லை. எங்கேயாவது அப்பா பிள்ளை ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்களா? இல்லை. அவங்களுக்கு அதற்கு ஒரு முறை உண்டு, அதற்கு ஒரு இடம் உண்டு, அந்த ரங்கம். அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் தான் வாழ்க்கை துவங்குறது. அந்த ரங்கத்தில் தான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை புரிந்து கொள்கிறான். அதே போல தான் அந்த ரங்கத்தில் தான் அந்த கிருபை வரும், அந்த ரங்கத்தில் தான் பலன் வரும், அந்த ரங்கத்தில் இருக்கிற ஜெபம் தான் அபிஷேகம் தரும், அந்த ரங்கத்தில் உன் பாவம் வெளியே போகும், பரிசுத்தம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த ரங்க ஜபமே இல்லாம போயிடுச்சு. அப்ப ஆண்டவன் எங்க பார்க்க ஆசைப்படுறாரு? இங்க நான் எவ்வளவு பேரை பார்க்க முடியாது, பேச முடியாது, 2 வார்த்தை பேசலாம், ஹலோ ஹாய்ன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா தனியா அவங்க வீட்டுல உட்காரும் போது நீங்க நிறைய என்கிட்ட பேசுவீங்க. சில பேர் பேச முடியாத விஷயங்கள்லாம் இங்கே பேச முடியாது. தனியாக வீட்டுக்கு வரும்போது, அண்ணா இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்குது, அல்லது தனியாக சர்ச்சுக்கு வரும்போது பேசுவாங்க. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிற, தனியாக என்கிட்ட வா. உன் அழுக்க நான் உலகத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்த எனக்கு ஆசை இல்லை. நம்ம அறைக்குள்ளே போகும்போது, ஒரு அறைக்குள்ளே போகும்போது தண்ணி எடுத்து நம்ம குளித்து அந்த அழுக்கு போடுறது வெளியே தெரியாது. அதுக்கு ஒரு பைப் லைன் போட்டு அது கீழே பாதாள சாக்கடைன்னுவாங்க. அந்த பாதாளத்துக்கு அந்த அழுக்கு போயிடும். நம்ம குறைகளை யாருக்கும் ஆண்டு காட்ட விரும்பல. எல்லாருக்கும் பொதுவாய் பேசிட்டு உன்னை அறைக்குள்ள இழுத்து உன் பலவீனங்களை அந்த அறைக்குள்ள எடுத்து தூக்கி போட்டு உன்னை புதிய மனுஷன் தேவன் மாத்த ஆசைப்படுறாரு. கர்த்தர் மேல பாரத்தை சுமந்துருங்கன்னு அப்பா சொல்றாரு. அந்த ரங்கத்தில் உங்களை பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்தில் உங்க ஜெபத்தை கேட்கிற பிதா, தனித்து ஆண்டுகிட்ட பேசுற அனுபவம் உள்ளவன் தான் உலகத்தை மாத்திருக்கிறான். தனித்து தேவனோடு உறவாடினவன் தான் தேசத்தை மாத்திருக்கிறான். தனித்து தேவனோடு உறவாடினவன் மட்டும்தான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறான். யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் இல்லைம்மா. என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை. நான் பாவங்கள் போக்கே பாடி 20 வருஷம் 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 20 years ஆயிடுச்சு. 2006 பாடிக்கிறேன். நீங்களாம் கேட்டிருப்பீங்க. சரிதோ உங்கள் ஊரில் ஒரு கேஜிஎஃப் இருக்கிற ரூஃபஸ் தான் எனக்கு மியூசிக் வாசித்தார். அவரை கேட்டு பாருங்க எப்படி பாட்டு வந்துச்சு, எப்படி நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டோம். ஹோட்டல் இல்லாமல், ஸ்டூடியோ காசு இல்லாமல் பாட்டு பாடினேன். இன்னைக்கு நான் டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவேன். இப்போ கூட விட்டு நான் சம்பல் ஸ்டார்ட்லாம் அடிப்பேன். டான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ விட்டு நான் அவனுக்கு ஆடுறத விட நான் வேற லெவலில் ஆடிடுவேன். அவனுக்கு தான் கண்ணாடி போட தெரியுமா? எனக்கு கண்ணாடி போட தெரியாதா? நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டா, டிஷர்ட்லாம் போட்டு ஃபுல் ஷார்ட் அடிச்சு வந்து அப்படியே வந்தேன்னா கமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வா ராஜுண்ணா, ஓ என்னாச்சு? என்ன கமெண்ட்டுக்கு அப்படி வருது? வருவாரு ஓ. யோசித்து பாருங்க, வர முடியாதா? யூடியூப் கூட பணத்தை தருகிற ஒரு 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 ஆயுதம். அதுதான். நீ சப்ஸ்கிரைப் பண்ணி என் பாட்டில் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதா, அங்கே காசு பேங்க்கில் விழுது. காசு தானே, நான் போட்டு வரலாம் இல்லையா? ஏன்னா ஆண்டு அனுமதிக்கல. இப்படி பாட்டை பாடி என் பாட்டை கேட்டு, அப்போ யாருக்கும் என் பாட்டை தெரியாது. 9 வருஷம் 2009 வரைக்கும் கையை தோணா சட்டை கிழிஞ்சிருக்கும் ராஜுது. பாட்டு வந்த பிறகு கூட பின்னாடி பேண்ட்டை காட்டவே முடியாது. நான் இப்படி இழுத்து தான் பேச, பேண்ட் கிழிஞ்சிருக்கும். தாயே, நல்ல சட்டில் சாப்பாடு இல்லை, பச்சை வாழைப்பழம் தான் என் சாப்பாடு. ஸ்டீல் டீம், பவர் டீமில் 750 ரூபாய் கொடுப்பாங்க காசு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நிலைமையில இப்படியெல்லாம் வருவேன்னு எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நான் ஆண்டு கொண்டு போக தெரியாது. ஒரே ஒரு ஆசை, சாகிற வரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கணும், அவர் சித்தத்தை செய்யும். ஆமென். இந்த அந்தரங்கத்தில் போகும்போது, அந்தரங்கத்தில் இருக்கிறவன் இந்த பூமிக்குரிய ஆசை விட்டு விலகிடுறான். பணம் அது இதெல்லாம் வெளியே போயிடுது. பரலோகத்தின் ஆசை அவனுக்கு நிரப்ப ஆரம்பிக்குது. அப்ப இந்த அந்தரங்கத்தை பத்தி பேசி ஆண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறாரு பாருங்க. வாசிக்கலாம் 19வது வசனம். யாருக்கு சொல்றாரு இது? அந்த ரங்கத்துல வரும்னு சொல்றாரு. பக்கத்தை கைப்பற்ற சொல்லுங்க. ஸ்டார்டிங்கே உன்னை ரூம்ல கூப்பிடுறாரு. ரூமுக்குள்ள வராம போனா உனக்கு பரலோகத்தை பத்தி தெரியாது. அறைக்குள்ள வராம போனா நீ கேட்பரி சாக்லேட் தான். டச் மீ,
கிஸ்மி இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். யாராவது வந்து உன்னை உசுப்பேத்தணும். அந்த அறைக்குள்ள போகும்போது ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துறார். மலை மேல ஏறின மோசே முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. கீழே இருக்கிறவனுக்கு சாப்பாடு, மலை மேல ஏறினா வெளிப்பாடு. கைய தட்டல, அல்லேலூயா வரல. அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென், ஆமென். அங்க போங்க, அங்க அறைக்குள்ள போங்க. அந்த அனுபவம் வேற, அந்த ஐக்கியம் வேறு. அடா 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 அடா. 21 வயசுல மோட்டு பூச்சி பள்ளி ஓடின வீட்டுக்குள்ள தான் தேடி என்னை ஆண்டவர் வந்தார். ஆமென். அங்கதான் அழுது அழுது ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். தங்கச்சி உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் சூழ்நிலை மாத்துகிறது தீர்க்கதரிசிகள் அல்ல. உன் சூழ்நிலை வெறும் சபைக்குள்ள வந்தால் மாறாது.